வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தேலன். ஜெஃப்ரி ஜெபதாஷன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரவிராஜ் கொலை சம்பவத்தின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என சட்டத்தரணிகள் தெரிவிப்பு. பண தூய்மையாக்கல் தடை சட்டத்தை வலுப்பெற செய்வது குறித்து மேலதிக கவனம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தேர்தல் முறை நாளை தயாரிக்கப்பட உள்ளது. அத்தனகல் ஆசிட் வீச்சு தாக்குதலில் 15 பேர் காயம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாயத்தின் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பொலனறுவையில் இன்று இடம்பெற்றது. பொலனறுவை கதிருவேல ஜெயந்தி விஹாரையில் இந்த தேசிய நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் விஹாராதிபதி கதிருவேல தம்மபால தேரர் ஜனாதிபதியின் தலைக்கு எண்ணெய் தேய்த்தார். මගේ ආදරණීය ලක්ෂ ජනතාවට අනාත්ම සුබ වසරක් අවුරුද්දක් වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරනවා. විශේෂයෙන්ම எனது அருமை இலங்கை மக்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டு சுபீட்சமிக்கதாய் அமைய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாழ்த்துகிறேன். விசேடமாக சிங்கள தமிழ் புதுவருட பிறப்பானது இனங்களுக்கு இடையில் நல்லுறவை பேணக்கூடியதாக அமைகின்றது. இது இன்றைய தினத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதேபோன்று இந்த வருட பிறப்பானது இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். பொறாமை, குரோதம், விரோதம் என்பன அனைவரிடமும் இருந்து நீங்கி கருணை, அன்பு, பரிவு, கனிவு என்பன சகல மக்களிடமும் உருவாக வேண்டும். திம்புலாகல ஆரண்ய சேனா செனவின் யானையின் தலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எண்ணெய் தேய்த்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்திருந்த மக்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடியதுடன் புதுவருட வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். வவுனியாவில் புண்ணியதான நிகழ்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. வவுனியா பிரதேச செயலகங்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. காலபோக பயிற்சிகையை நிறைவு செய்த விவசாயிகள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு நெல்லினை தானமாக வழங்கினர். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பரந்தாமன் தலைமையில் நெடுங்கேணி கந்தசாமி கோவிலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருமளவிலான விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சித்திரை புத்தாண்டிற்காக சொந்த இடங்களுக்கு சென்று மீள திரும்பும் மக்களுக்கான பஸ் மற்றும் ரயில் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம். ரயில் சேவைகள் தொடர்பில் நாம் முதலில் கவனம் செலுத்தியதுடன் தூர பிரதேசங்களுக்கான ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் குறுந்தூர ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இன்று ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறிய போதிலும் ரயில்கள் வரவில்லை. நாளாந்தம் சேவையில் ஈடுபடும் ரயில் மாத்திரமே பயணிக்கிறது. இங்கு வந்து அரை மணித்தியாலங்கள் ஆகிவிட்டன. எனினும் ரயில் ஒன்று இதுவரையில் வரவில்லை. நாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளோம். இதேவேளை பஸ் சேவைகள் போதுமான அளவு முன்னெடுக்கப்படவில்லை என தகவல்கள் பதிவாகியுள்ளன. தூர மற்றும் குறுந்தூர பஸ் சேவைகளில் தாமதம் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதனால் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தனர். பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறிய போதிலும் பஸ்கள் இல்லை. நாம் தொடர்ந்தும் இந்த வரிசையில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவரும் இல்லை. அனைவரும் வீடுகளுக்கு சென்று இன்னும் திரும்பவில்லை. இதுவேளை தெற்கு அதிவேக வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்கள் நிறுத்தப்படும் மகரகம பஸ் தரிப்பிடத்தில் இவ்வாறானதொரு நிலைமையே நிலவியது. ஒரு மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் இங்குள்ளோம். இதுவரையில் ஒரு பஸ் கூட வரவில்லை.
மாத்தறை அதிவேக வீதியின் நுழைவாயிலுக்கு அருகில் கடும் வாகன நெரிசல் என்று நிலவியது. நடராஜா ரவிராஜின் கொலை சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த சம்பவத்தின் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவது காலத்தின் தேவை என சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றனர். நடராஜா ரவிராஜ் கொலை மற்றும் மாணவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் வாதிடும் சட்டத்தரணி இதனை கூறினார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவிராஜ் தமிழர்களிடையே மிகுந்த செல்வாக்குடன் திகழ்ந்த அரசியல்வாதி ஆவார். தமிழர் பிரச்சினைகளுக்கு பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அயராது குரல் கொடுத்து வந்தார் ரவிராஜ். இந்த நிலையில் 2006 ஆண்டு நவம்பர் 11 கொழும்பில் அவரது வீட்டுக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிள் வந்த ஒரு மர்ம நபர் அவரை சுட்டுக் கொண்டு விட்டு தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் இலங்கையில் மட்டுமின்றி சர்வதேச சமூகத்திலும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. நடராஜா ரவிராஜின் கொலை சம்பவம் குறித்து விசாரிக்க சுவிட்சர்லாந்து போலீசாரின் ஒத்துழைப்பை இலங்கை அரசாங்கம் கோரியிருந்தது. இந்த பின்புலத்தில் நடராஜா ரவிராஜின் கொலையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் 9 வருடங்களின் பின்னர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கடற்படையில் தற்போது பணியாற்றுகின்றவர். ஏனைய இருவரும் கடற்படையில் முன்னர் பணியாற்றியவர்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. சில தினங்களுக்கு முன்னர் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவர்கள் 3 கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் என தெரிய வருகின்றது. அவர்களில் ஒருவர் தற்போதும் சேவையில் உள்ள நபர். 2 பேர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளனர். இதேவேளை இந்த கொலையுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள கடற்படையின் 3 2006 ஆண்டு இடம்பெற்ற ஆட்கடத்தல்கள், கொலைகள் குறித்து விசாரிக்கப்படுகின்றன. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் 11 பாடசாலை மாணவர்கள் உட்பட 28 பேர் கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற சம்பவத்துடன் இந்த கடற்படையினர் தொடர்புபட்டுள்ளதாக கூறப்படுவதுடன் அது குறித்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் DKB தசநாயக்க வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் கொழும்பிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் கடத்தப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 28 பேர் சார்பாக அவர்களின் உறவினர்கள் இம்மாதம் 1 நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்தனர். காணாமல் போன தமது உறவுகள் தொடர்பில் சரியான தகவலை வழங்குமாறு அவர்கள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். மகனை தருமா எங்க இருந்தாலும் என்ன மகன் தர வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தை கேட்டு இந்த மகனை கதிர தர வேண்டும். நான் சாயம் என் மகனை தர வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தை கேட்கிறோம். 2008 காணாப்பனது ஐடென்டி கார்டு கடற்படை முகாமில் இருந்து எடுத்திருக்கிறாங்க. கால் நடக்க முடியாத நிலைமையில இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கடற்படை தான் எங்களுக்கு பதில் தரணும். 2008 எங்க மகன் 9 மாசம் கொண்டு போனாங்க. 9 மாசம் கொண்டு போனா 10 மாசம் 17 அப்பாவை கொண்டு போனாங்க. 2 பேரையும் கொண்டு போயிட்டு திருப்பி இன்ன வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்றாங்க இல்ல. ஆனா 2 பேர் இருக்காங்க உயிரோட. ஆனா எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்ல. ஒரே வழக்குக்கு வந்து போறோம். இப்ப இந்த அரசாங்கம் சார் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒண்ணு எங்களோட பிள்ளைகள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி எங்களுக்கு தருமாறு நாங்க அவங்க கிட்ட மிக தாழ்மையோடு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இந்த சந்தேக நபர்கள் மேலும் பல சம்பவங்களோடு தொடர்புபட்டுள்ளதாக இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் வாதிடும் சட்டத்தரணி தெரிவித்தார். 5 மாணவர்கள் தேவலையில் 2008 ஆண்டு செப்டம்பர் மாதம் பருவத்தை கடத்தப்பட்டார்கள். அந்த 5 மாணவர்கள் கடத்தப்பட்ட விடயமும் அதே போன்று ரவிராஜருடைய கொலை முயற்சியும், அந்த 2 விடயங்களிலும் கடற்படை சேர்ந்த அதிகாரிகள் அதில் அவர்களுக்கு அதில் சம்பந்தம் உண்டு என்பது மிக தெளிவாக இப்பொழுதுள்ள விசாரணைகளில் வெளியே வந்திருக்கிறது. கடந்த அரசாங்க காலத்தில் 2005 ஆண்டிலிருந்து 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 வரையில் ஒரு கொலை குற்றச்சாட்டு மட்டுமே இந்த நாட்டில் நடைபெற்றது. பல கொலைகள் நடைபெற்றன. பல பத்திரிகையாளர்கள், பல ஊடகவியலாளர்கள், அதே பல அரசியல்வாதிகள் அப்படி பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு விடயத்தினால் தெளிவாக இங்கே பார்க்க வேண்டும் என்றால், இந்த கொலைகளுக்காக உதாரணமாக கூறப்போனால் இப்பொழுது லசந்த விக்ரமசிங்கா இருக்கலாம், ரவிராஜாக இருக்கலாம், அதே போல பரராசிங்கமாக இருக்கலாம், மற்றது மகேசனாக இருக்கலாம். இவை அனைத்தும் விசேஷமாக ஒன்று காணிக்கப்படும். பட்டப்பகலிலே 3 கொலைகள் கொழும்பிலும், ஒரு கொலை அது மகேஸ்வரனுடையது கோவிலுக்குள் பட்டப்பகலில் நடைபெற்ற கொலை. அதே போன்று பட்டக்களப்பிலும், அதுவும் சேர்ச்சில் உள்ள இப்படி பல கொலைகள் நடந்தது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக
கவனித்துக் கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த கொலைகள் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படவில்லை. இப்பொழுது ஆட்சி மாற்றத்தின் பின் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்பொழுது விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட விசாரணை முடிய முன்னர் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது. இந்த கொலைகளுடைய சூத்திரதாரி யார் என்ற கேள்வி ஒன்று அங்கே முன்னிற்கின்றோம். அது வெளிவர கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சட்டத்துறை சேர்ந்த எங்களுடைய இந்த மக்களுடைய தமிழ் இனத்துடைய தமிழ் மக்களுடைய பாதிக்கப்பட்டவருடைய அனைவருடைய அவருடைய ஆதங்கம் என்னவென்றால், இந்த கொலைகளை புரிந்தவர்கள் யார், இவர்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கோத்தா முகாம் தொடர்பிலும் சட்டத்தரணி கருத்து தெரிவித்தார். கோத்தா முகாம் என்று ஒரு முகாம் என்று உண்டு என்று பாராளுமன்றத்திலும் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். உண்மையில் இப்படி ஒரு முகாம் உண்டா, அந்த முகாமில் இந்த 5 மாணவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் நீதிமன்றத்துக்கு முன்வைத்தேன். அப்பொழுது நீதிமன்றத்திலே அந்த கடற்படை சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி அவர் கூறினார், கோட்டா முகாம் ஒன்று உண்டு, அது திருவோணமலையில் இல்லை, அது முல்லைத்தீவில் இருப்பதாக கூறினார். அந்த கோத்தா முகாம் பற்றிய விடயம் நீதிமன்றத்தில் கூறப்பட்டதன்படி அப்படி ஒரு முகாம் உண்டு, அந்த முகாம் முல்லைத்தீவு என்பதுதான். ஆனால் பரவலாக இப்பொழுது நடைபெறுகிற விடயம் என்னவென்றால், கோத்தா ஒரு முகாம் ஒன்று இருந்தது, அது அந்த முகாம் திருவோணமலையிலிருந்து இயங்கியது என்பது பரவலாக பேசப்படும் விடயம். இதேவேளை ரவிராஜ் கொலை போன்று நடந்த அரசியல் கொலைகளுக்கும் விடை தெரியாமலே உள்ளது. டி மகேஸ்வரன் பட்டப்பகலில் கோவிலில் கொல்லப்பட்டதற்கும், ஜோசப் பரராஜசிங்கம் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று தேவஸ்தானத்தின் வாசலில் கொல்லப்பட்டதற்கும் அரசிடமிருந்து எந்த விளக்கமும் நடவடிக்கையும் இல்லை என்பது நாடறிந்த உண்மை. இக்கொலைகளை கண்டுபிடித்து குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரது வேண்டுகோளாகும். ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியில் மரத நோட்டு போட்டி நடந்து கொண்டிருந்த போது 4 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மரத நோட்டு போட்டியை பார்ப்பதற்காக முச்சக்கர வண்டி சாரதி முச்சக்கர வண்டியை நிறுத்தியுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதியுள்ளன. இதன்போது காயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஸ்லாபம் கொழும்பு பிரதான வீதியில் மாரவில பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அப்பாத்துரை விநாயகமூர்த்தியின் வாகனமும் விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனமும் வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. அத்தனகால ருக்மலை பகுதியில் எல்லை விளையாட்டுப் போட்டி ஒன்றில் ஏற்பட்ட மோதலின் போது 10 பேர் அசிட் வீச்சுக்கு இலக்காகியுள்ளனர். எல்லை விளையாட்டுப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. போட்டியின் இடைநடுவில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை சிலர் தாக்கியுள்ளனர். இதன்போது இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரிக்க சென்ற மேலும் சிலர் மீது அசிட் வீசப்பட்டுள்ளது. அத்துடன் கூரிய ஆயுதத்தினாலும் தாக்கப்பட்டதாக தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் தெரிவித்துள்ளனர். அசிட் தாக்குதலுக்கு 10 பேர் இலக்கானதோடு கூரிய ஆயுதத்தினால் 3 பேர் தாக்கப்பட்டு வத்துப்பிட்டிவள மற்றும் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரப்பர் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்படும் அசிட் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பெரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள தனக்கு சொந்தமான காணியை மீள ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்து 65 வயதான பெண்ணொருவர் இன்று காலை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். 5 பிள்ளைகளின் தாயான இந்த பெண் தனது காணியின் முன்பாக இன்று காலை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தனது 7 ஏக்கர் காணியின் உறுதிப்பத்திரம் உட்பட சகல ஆவணங்களும் தன்னிடம் காணப்படுகின்ற நிலையில் அதனை மீள ஒப்படைப்பதில் இழுத்தடிப்பு மேற்கொள்ளப்படுவதாக அந்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மீள்குடியேற்ற அமைச்சு மற்றும் ராணுவ தலைமையகத்திடம் ஏற்கனவே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் காணியை மீள ஒப்படைப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். இந்த பெண் உண்ணாவிரதம் இருந்த இடத்திற்கு சென்ற போலீசார் அவரை மாவட்ட செயலகத்திற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் கலந்துரையாடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துடன் தொடர்பு கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அத்துடன் காணியின் உரிமை தொடர்பிலான சகல ஆவணங்கள் குறித்தும் கவனம் செலுத்தி எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் சாதகமான பதிலை வழங்குவதாக உறுதியளித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மண்கிள்ளி குளம் வெட்டி விவசாயத்துக்கு பாசனம் செய்து பாரெங்கும் பெயரெடுத்தான் கிள்ளிவேந்தன்.
இன்று தமிழர் பகுதியில் யுத்தத்தில் காயப்பட்ட நீர்நிலைகளால் எதிர்கால சந்ததியின் விவசாயமே கேள்விக்குறியாகியுள்ளது. வடபகுதியில் வன்னி பெருநிலப்பரப்பில் மக்களின் வாழ்வியல் நீர்நிலைகளை அடிப்படையாக கொண்டது. கிளிநொச்சி மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம். நீர்நிலைகளும் வாய்க்கால்களுமே இந்த மாவட்டத்தின் வனப்பும் அழகும். இங்குள்ள மக்கள் நீர்நிலைகளை நம்பியே தமது கோடைக்கால பயிற்சிகை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கும் நீர்நிலைதான் ஆதாரம். யுத்தத்தினால் குளங்களும் ஏரிகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. குளங்களை அண்டிய பகுதிகளில் யுத்தம் நடைபெற்றுள்ளதுடன் ஏரிகளும் யுத்தகால பதுங்கு குழிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. குளங்களில் இருந்து வயல்களுக்கு செல்லும் வாய்க்கால்கள் பலவும் சேதமடைந்திருப்பதனால் வயல்களுக்கான பாசனம் பாதிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தினால இந்த குளம் கிளிநொச்சி மாவட்டம் மற்ற ஏனைய மாவட்டங்களில் இருந்து மூடப்பட்ட ஒரு மாவட்டமா மாறியதாலும் எங்களோட உற்பத்தி பொருட்களை அங்கால கொண்டு போயதாக இருந்ததும் இந்த செல் தாக்குதல்கள் போன்ற இதுகளால இந்த பம்ப் ஹவுஸ்லயே இப்ப உடங்கி இருக்குது. இப்ப இந்த இதுல இருக்கிற இந்த பம்ப் ஹவுஸ்லயே செல் தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த யுத்தத்தால மின்சாரம் நிறுத்தப்பட்டதாலும் எதிர்நீர் பாசன பம்புகளை வேலை செய்ய முடியாத பெரிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டு உண்டு. யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் மீள்குடியேறிய மக்களின் விவசாய நடவடிக்கையில் தொடர்ந்தும் பின்னடைவுகள் ஏற்பட்டிருப்பதை கண்டிருக்கிறோம். மழை வீழ்ச்சி குறைந்ததுடன் நீர்நிலைகளிலிருந்து போதிய அளவு நீரை பெற முடியாமையும் இதற்கு முக்கிய காரணமாகும். குளத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடரும் இல்லை. குள தண்ணி நிறைய இருந்தாலும் கூட எங்களுக்கு நிறைய வட்டி கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கும் குழாய்க்குள்ள போற நிலையில இந்த நிலையிலும் குழாய்க்கு தண்ணி போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு குளம் இருக்கணும், அதை விட லிப்டிகேன் முக்கியம். அந்த வாய்க்கால தண்ணி போனா எங்களுக்கு கிணறுகள் ஊரும் எங்களுக்கு தோட்டத்துக்கு தண்ணி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதேவேளை திடீரென ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் வாய்க்கால்களாலும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள போதும் நீர்நிலைகளின் சேதமடைந்த அணைகள், வாசற்கதவுகள் என்பன தொடர்ந்தும் திருத்தப்படாத நிலையில் காணப்படுகின்றன. உதாரணமாக மண் வளத்தில் இவ்வாறான வெடிவெருக்களாலே அந்த நச்சு தன்மைகளாலே மண்வளம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலே விளைகின்ற பயிர்களிலும் அந்த செறிவு இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எனவே சேதமடைந்த நீர்நிலைகள் மற்றும் வாய்க்கால்களை புனரமைப்பதனூடாக விவசாயத்தை மேம்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களின் பொருளாதாரத்தில், வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் நியமிக்கப்பட்ட குழு நாளை கூட உள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் தேசிய அமைப்பாளர் சுசில் பிரேமஜயந்த எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் செனவிரத்ன அடங்கலாக தேர்தல் முறைமையில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் ஆராய்வதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் அண்மையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான டிலான் பெரேரா, பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ், நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் மஹிந்த சமரசிங்க ஆகியோரும் அந்த குழுவில் அடங்குகின்றனர். நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைமையில் மாற்றம் மேற்கொண்டு தொகுதிவாரி முறைமையை கொண்டு வருதல் தொடர்பில் ஏற்கனவே யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. தேர்தல் முறைமையில் மாற்றம் மேற்கொள்வது குறித்து இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையையும் கவனத்தில் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 225 250 அதிகரிப்பதற்கும் இம்முறை யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆயினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் கலந்துரையாடியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை தேர்தல் முறைமையில் மாற்றம் மேற்கொள்வது குறித்து தேர்தல்கள் ஆணையாளரின் பரிந்துரைகளும் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகத்தின் உயரதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டினார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுப்பது அவசியமாகும். துணுக்காய், உயிலங்குளம் கிராம மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உயிலங்குளம் கிராமம் 1. முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உயிலங்குளம் கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த இந்த கிராம மக்கள் மீள்குடியேறி 5 வருடங்கள் கடந்தும் இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் பலவும் நிவர்த்தி செய்யப்படவில்லை என்று கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். துணுக்காயில இந்த 6 மைல் வேற போகணும். இங்க அப்ப போக்குவரத்து பஸ் ஒரு பஸ் தான் ஓடுது.
மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் உயிலங்குளம் கிராமம் இருளில் மூழ்கி காட்சியளிக்கிறது. கிராமத்தின் வீதிகள் அனைத்தும் சேதமடைந்து போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எமது கிராமத்தில் பாதையோரமாக வயர் இழுக்கப்பட்ட நிலையிலும் கூட மின்சாரம் எமக்கான இன்னும் தரவில்லை. நாங்களுமே போறதுதான் யோசிக்கிறோம். அப்படி கஷ்டமா இருக்கு. இதுகளை ஏற்படுத்தி தந்தா உண்மையில எங்களுக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கும். இந்த கிராம மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டினால் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் கூறுகின்றனர். 2 வீட்டுக்கு ஒரு கிணறோ 3 வீட்டுக்கு ஒரு கிணறோ என்ற அடிப்படையில எங்களுக்கு இந்த தண்ணி வசதியை பெற்றுக் கொடுத்தால் இங்கே இருக்கின்ற மக்கள் அனைவரும் அவங்களுடைய நாளாந்த தேவைகளையும் பூர்த்தி செய்வார்கள். 45 அடியை ஆழமாக கொண்ட இந்த கிணறு தண்ணி என்பது சரியான கஷ்டமான ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. தாம் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து தமது கிராமத்தை மேம்படுத்த உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். துணுக்காய் உயிலங்குளம் கிராம மக்கள். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீது துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு 7 வருடங்களுக்கு மேலாக தண்டனை வழங்கலாம் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கு பெற்றோர்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் உளவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடமிருந்தும் குற்றமளித்தவர்கள் தொடர்ந்தும் தப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இலங்கையில் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடும் 3 லட்சம் பேரில் 600 பேர் மீது மட்டுமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது மொத்த குற்றச் செயல்களில் 2% மட்டுமே என்பது வேதனைக்குரிய விடயம். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த சர்வதேச சாசனத்தில் இலங்கை அரசு கைச்சாத்திட்டுள்ள போதிலும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்க முன்வராதிருப்பது இதனூடாக தெரிகின்றது. ஐக்கிய நாடுகளின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது 65% ஒரு முறைக்கு மேல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. 40% 20 வயதிற்கு முன்னர் முதல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. 20% செய்ய ஏதுமற்ற காரணங்களாலும் விளையாட்டாகவும் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. 3.2% மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2.2% சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக 96.5% எந்த ஒரு சட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்படவில்லை என்பது இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. சிறுவர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் நாங்கள் 16 வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணுடன் ஆணொருவர் அல்லது ஆணொருவர் பாலியல் உடலுறவு கொள்ளுகின்ற விடத்து அங்கு சம்மதம் பெறப்பட்டிருப்பினும் சரி பெறப்படாதிருப்பினும் சரி அது ஒரு குற்றமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு குற்றமாக கருதப்படும் இடத்து அவர் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட கூடியவர் ஆகின்றார். அதை தண்டனை காலம் என்று சொல்கின்ற போது சாதாரணமாக ஆக குறைந்தது 7 வருடங்களும் ஆகக்கூடியது 20 வருடங்களும் தண்டனை மறிய தண்டனையினால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமுறை புரிந்தவர் ஆகின்றார். ஏதாவது பாலியல் செயற்பாடுகளை கூட ஒருவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாலியல் வல்லுறவு என்று நிரூபிக்கப்படாத போது கூட அந்த இடத்தில் பாலியல் நிறைவுக்காக ஒருவர் புரிகின்ற குற்றங்களை அதுவும் குறிப்பாக 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை தொடர்பாக புரியப்படுகின்ற போது அங்கு 7 வருடங்களை குறையாத தண்டனையும் 20 வருடங்களை மேற்பட சிறை தண்டனை விதிக்கக்கூடிய 95% பெண்கள் பொது போக்குவரத்தின் போது வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அவ்வாறு வன்முறைகளுக்கு உள்ளாகின்றவர்கள் சமூகத்திலும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எமது கலாச்சாரத்திலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நாங்கள் எல்லோரையும் பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ஒரு பிரியம் விளைக்க மாட்டார் என்ற விதமாக பிள்ளைகளை வளர்க்கின்றோம். அது சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு சில விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். சேஃப் டச், அதாவது பாதுகாப்பான தொடுகை. ஒரு பெரியவர் என் உடம்பிலே எந்தெந்த இடத்துல அவருக்கு தொட அனுமதி இருக்கிறது, எந்த இடத்துல அவர் தொட முடியாது, தொடக்கூடாது என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சுயோகத்தை பற்றி கதைக்க தேவையில்லை, அதை பற்றி ஒன்றும் சொல்லாமல் எந்த இடத்திலே உங்களை தொட அனுமதிக்கலாம், எந்த இடத்திலே உங்களை தொட அனுமதிக்க கூடாது, அது யாராக இருந்தால்.
போன்ற விஷயங்களை நாங்கள் சிறு வயதிலேயே சொல்லுவதன் மூலம் பிள்ளைகள் தங்களை பாதுகாக்க கொள்கிறார்கள். சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் மீது சட்டமா அதிபரின் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக பல்வேறு விசாரணை பிரிவுகள் நாடு பூராகவும் நிறுவப்பட்டுள்ளன. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அலுவலகம் ஆகியன முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் குற்றங்கள் தொடர்பான விசாரணையை முன்னெடுத்து சட்டமா அதிபரின் ஊடாக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவ்வாறான வழக்குகள் சட்டமா அதிபரின் ஊடாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுக்கு முன்னுரிமை வழங்கி போலீசார் செயற்படுகின்றனர். இதேவேளை பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கு நாட்டில் போதுமான சட்டங்கள் இல்லை என பெரும்பாலானோர் தெரிவித்திருந்தமை நாம் மேற்கொண்ட கருத்து கணிப்பினூடாக தெரியவந்துள்ளது. தேசிய வளங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பலமான சட்ட வரையறை காணப்படுவதாக நேற்றைய தவச அரசியல் நிகழ்ச்சியின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஊழல் மோசடிகள் தொடர்பிலான அனைத்து முறைப்பாடுகளும் சட்டம் அதிபர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோர் முன்னிலையில் தொக்கி நிற்கின்றன. இதன்போது பண தொய்தாக்கல் தடை சட்டம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. முதல் பண தூய்தாக்கல் சட்டம் தொடர்பில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருக்கு முறைப்பாடு செய்தால் அவருக்கு நேரடியாக நீதிமன்றம் செல்ல முடியும். அதற்கு முறைப்பாடு ஒன்றை எழுத வேண்டிய அவசியமில்லை. சட்டமா அதிபர் ஊடாக அல்லது வேறு நடவடிக்கை ஊடாக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அல்லவா? தற்போது பந்து போலீஸ் மா அதிபரிடம் மற்றும் சட்டமா அதிபரிடம் உள்ளது. சமூகத்தில் தற்போது போதிய அளவு தகவல்கள் காணப்படுகின்றன. எனவே அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதா இல்லையா என்பதை போலீஸ் மா அதிபரும் சட்டமா அதிபரும் சமூகத்துக்கு கூற வேண்டும். எனினும் கடந்த சில காலங்களில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவுக்கும் நிதி மோசடி தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனினும் இதுவரை பிரதி அமைச்சர் சரண குணவர்தன மாத்திரமே கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டம் முடிவடைய 4 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் பலரது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மாத்திரம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. எவராது ஒருவர் முறையற்ற விதத்தில் நிதி மற்றும் சொத்துக்களை பயன்படுத்தியிருந்தால் அது குறித்து பண தொய்தாக்கல் தடை சட்டம் ஊடாக சாதாரண பொதுமக்களுக்கும் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும். குற்றத்தை முன்வைப்பவர் அதனை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்துவதே இங்கு முக்கியம் பெறுகின்றது. போலீஸ் தலைமை புலனாய்வு பிரிவுக்கு இது போன்ற தகவல்களை வழங்க வேண்டும். பண தூய்தாக்கல் தடை சட்டம் ஊடாக இந்த முறைப்பாட்டை செய்வதாக இதன் போது கூற வேண்டும். அதன் பின்னர் போலீஸ் தலைமை பிரிவு செயற்படும். அது மிகவும் பாரதூரமான சட்டமாகும். ஒருவரது சாதாரண வருமானத்தை விட மோசடியான முறையில் பணம் உழைத்துள்ளதாக அறிய முடிந்தால் முறைப்பாடு செய்ய முடியும். எனவே இந்த முறைப்பாட்டை மேல் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வது போலீஸ் தலைமை பிரிவின் பொறுப்பாகும். இது 1 வார காலத்தின் செயற்பாடாகும். அதன் பின்னர் அவர்களை பிணையின்றி கைது செய்ய முடியும். இதுபோன்ற சட்டங்கள் இருக்கும் பொழுது சந்தேக நபர்களை கைது செய்வதில் உள்ள தாமதம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் நாம் வினவினோம். பல சம்பவங்கள் தொடர்பில் நடைபெற்ற விசாரணைகளின் ஆவணங்கள் சட்டமா அதிபரிடம் வழங்கப்பட்டு அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அனைத்து சம்பவங்கள் தொடர்பிலும் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொண்டு அதனை சட்டமா அதிபருக்கு வழங்குகின்றோம். விசாரணைகளுக்கு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகிறது. சந்தேகமின்றி முன்னெடுக்க முடியுமான விசாரணைகளை விரைவாக நிறைவு செய்கின்றோம். எவ்வித அரசியல் அழுத்தமும் இல்லை. வங்கி வட்டி வீதங்களை தீர்மானிப்பதில் தாக்கம் செலுத்தும் கொள்கை வட்டி வீதத்தை தொடர்ந்தும் வீழ்ச்சியுற செய்வதற்கு இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பிரகாரம் இன்றிலிருந்து அமலாகும் வகையில் மத்திய வங்கியுடன் மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களின் போது தாக்கம் செலுத்தும் நிலையான வைப்புகள் மற்றும் கடன் வட்டி அலகுகள் 50% குறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது டுனைட் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.